தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடந்த மாதம் 9ஆம் தேதியே அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. கடைசி நேரத்துல சென்சார் போர்டு குழு இந்த படத்திற்கு தனக்கு சான்றிதழ் கொடுத்து மறுத்ததால படத்துடைய ரிலீஸ் தேதியுமே அடுத்தடுத்து தள்ளி போச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாதப்பா அப்படின்னு சொல்லி படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் வழக்கு ஒன்றுமே தொடர்ந்தாங்க. அந்த வழக்குமே அப்படி இப்படின்னு போய்கொண்டிருந்த நிலையில ஒரு வழியாக தணிக்கை குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்க வாபசுமே வாங்கினாங்க. சோ அவங்க சொன்ன அத்தனை காட்சிகளையுமே நீக்கி மறு தணிக்கைக்கு படக்குழு படத்தையுமே அனுப்பி வச்சாங்க. ஆனால் இன்னமுமே சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு தணிக்கை சான்றிதழ் வழங்கல. இதற்கு என்ன காரணம் அப்படின்ற தெளிவான விளக்கமுமே கொடுக்கல. இதனால தளபதி ரசிகர்கள் படக்குழு அப்படின்னு அனைவருமே கடும் அப்செட்டிலும் இருக்காங்க. இந்த படம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆக வேண்டிய படம். சோ படத்துல உள்ள பெரும்பாலான காட்சிகளுமே அது போலதான் அமைக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் படக்குழு அயராது உழைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு கடைசி கெடுவாக ஒரு நாள் கொடுத்திருக்காங்க. அதாவது வர மார்ச் 5ஆம் தேதி கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கா. ஆகையால இன்று அல்லது நாளை கண்டிப்பாக இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களும் படக்குழுவுமே நம்புறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.